வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகத்தோட பலம் எப்படி, அது எப்படி உங்களை இயக்குது அப்படிங்கிறதா மெயினாக பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் சனியின் ஆதிக்கம். அது என்ன சார் சனியின் ஆதிக்கம் அப்படின்னா, நீங்கள் மகர லக்னம் மகர ராசியோ, கும்ப லக்னம் கும்ப ராசியோ, அல்லது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, அல்லது உங்கள் லக்னத்திலேயே சனி அமர்ந்திருந்தாலோ, அல்லது உங்கள் லக்னாதிபதியோ உங்கள் லக்ன புள்ளியோ சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலோ, சனியோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ, நீங்கள் எல்லாருமே சனியோட ஆளுமைக்கு உட்படுறீங்க. சனி அப்படின்னா யாருன்னா, முதல்ல ஆயுள் காரகன், கர்ம காரகன், தொழில் காரகன். ஒரு மனிதனுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கணும், ஆயுள் பங்கமில்லாமல் வாழணும், நல்லபடியாக தீர்காயலாக இருக்கணும் அப்படின்னா சனியோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் ஆயுள் காரகன். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற 8ஆம் அதிபதிக்கு நீங்கள் போகணும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் சனி இந்த நான் சொன்ன மேற்கொண்ட ஒரு அமைப்பில் இருந்தார்னா நீங்களோட சனியோட ஆதிக்கத்திற்கு வந்துடுறீங்க. சனியோட ஆதிக்கம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, சனி அப்படின்னால மந்தன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பொறுமையாக போவார், பொறுமையாக நகர்வார், பொறுமையாக உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நீதி, நேர்மை, தர்மம் இதில் எப்போவுமே இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தன்னுடைய கொள்கையிலிருந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவர்களுக்கு சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரி. ஸ்பீடாக இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருந்தால் கூட சோம்பேறித்தனம்ங்கிறது ஒன்று உள்ளூர குடிகொண்டு இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்லி புரிய வைக்க முடியாது. பல முறை சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயம் புரியும். இவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது என்னென்ன பண்ணலாங்கிற பிளானை விட, இந்த வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை மட்டுமே செய்து முடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கு சில வேலைகளை இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த வேலை, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு இந்த வேலை அப்படின்னு பிரித்து கொடுக்கும்போது, இந்த வேலை இப்படி இந்த வேலை இப்படின்னு அவங்க பகிர்ந்து செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நிறைய பேர்லாம் போய் வேலை செய்கிற இடத்துல அது நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் சனியோட கண்ட்ரோலில் வந்துடும். சனி அப்படின்னால ஏற்கனவே நான் சொன்னது தான், மந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மெதுவாக பொறுமையாக செயல்படக்கூடிய கேரக்டர் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். இப்போ இவங்ககிட்ட ஒரு உத்வேகமாக இருந்தாங்கன்னா அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் உயரலாம். சில நேரங்களில் சோம்பேறித்தனம் மட்டும் இல்லாமல் குளிக்கிறது கூட அப்புறமா பார்த்துக்குவோம், சாயந்தரமாக குளிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தையும் இவங்க மத்தியில் ஊன்று. அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற வரிசையிலேயே வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துக்கு வர சொல்கிறீங்க, ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா இவங்ககிட்ட மட்டும் 4 தடவை ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னாச்சு, ஆச்சா, ஆகலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க அப்போ தான் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா ஏதாவது சனியோட ஆதிக்கமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும். கரெக்டாக இல்லை அப்படின்னா, நேர்மையாக இல்லை அப்படின்னா இங்கே இவங்ககிட்ட வாழவே முடியாது, கஷ்டம். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைனாலும் இவங்களால ஜீரணிக்க முடியாது. போய் சுருண்டு படுத்துக்குவாங்க. நாம் ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லிடுறோம். ஒரு குழந்தைங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு வைங்க, பூசம் அனுசம் உத்திரட்டாதி, அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் கொடுத்துடாதீங்க. சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லாமல் செய்கிறது இவங்ககிட்ட பெட்டர். லக்னத்தில் சனி இருக்கலாம், பூசம் அனுசம் உத்திரட்டாதியாக இருக்கலாம், மகர ராசி மகர லக்னம், கும்பராசி கும்பர லக்னமாக இருக்கலாம், துலாம் சனி உச்சம்பெற ராசி ஒரு 50% எடுத்துக்கலாம், அல்லது லக்னாதிபதியோ லக்னமோ இந்த சனியோட ஸ்டாரில் போய் டெபாசிட் ஆகிருக்கலாம். இவங்ககிட்டெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது, ஜீரணிக்க முடியாதுன்னு சொல்ல வருது. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நம்பி உட்கார்ந்துருப்பாங்க, கிடைக்கலைங்கும் போது இவங்க மாதிரி மனசோர்வு யாருக்குமே வராது. இப்படி ஏமாந்துட்டுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படு வெக்ஸ் ஆயிடுவாங்க.
அதனால் ஒரு குழந்தைகளாக இருந்தால் கூட, அப்பா 2 நாள் கழிச்சு ஊருக்கு போகிறோம், 2 நாள் கழிச்சு ஹோட்டலுக்கு போகிறோன்னு சொல்லாதீங்க. அந்த டயத்தில் முடிவு பண்ணி போய்க்குங்க, செஞ்சுக்கங்கன்னு சொல்கிறது மட்டும்தான் இவங்ககிட்ட நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. ஆனால் வேறு வழி இல்லை. இவர்களுக்கு பழமையான விஷயங்கள் ரொம்ப பிடிக்குங்க. பழமையான சிவாலயங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள், இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்களா அந்த மாதிரியான இடங்கள், ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோயில், இல்லை ராஜேந்திர சோழன் கட்டின அந்த கோயில், இதெல்லாம் 1000 வருடத்துக்கு முந்தியமான ஒரு கலாச்சார கோயில்கள், இதெல்லாம் பழமையான பொருள்கள். ரொம்ப ரசித்து லயிச்சு போவாங்க. இவங்ககிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும், எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும், ஒரு பழமைவாதியத்தை அவங்களை பார்க்க முடியும். என்னமோ ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நிற்பாங்க. இது என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு போதும் சார், எளிமை தான் சார் நம்ம லைஃபே. எளிமையாக இருந்தால் போதும் சார், நிதானமாக இருந்தால் போதும் சார், பொறுமையாக இருந்தால் போதும் சார்மா. அப்போ எளிமை, நிதானம், பொறுமை. இவர்களுக்கு காவல் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ஈடுபாடு அதிகம். தன்னுடைய குலப்பெருமையை பேசிக்கொண்டே இருந்தால் சனியோட ஆதிக்கம். தன்னுடைய குலதெய்வத்தை அதிகமாக நேசித்து கொண்டே இருந்தால் அவர்களும் சனியின் ஆதிக்கம். இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். உடல் உபாதைகளில் கழிவுகள் வெளியேற பகுதி, அதே போல் பெரிய நரம்புகள், இதெல்லாம் சனியோட ஆதிக்கத்தில் வந்துடும். இது சனி கெட்டு போச்சுன்னா இவங்களுக்கு இந்த தொந்தரவுகள்லாம் வருங்க. ஏதாவது ஒரு தொந்தரவு, சளி தொந்தரவு, அலர்ஜி தொந்தரவு, தேவையில்லாத நுரையீரல் பிரச்சனைகள், இது சனி சந்திரன் சேர்ந்ததுன்னா தீராத தொந்தரவு இருக்குது. சனி பிரச்சனையினால அவதிப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்போவுமே சனி தான் உடைக்கிறதுன்னு சொல்லுவோம், நொறுங்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ சனியோட எந்த கிரகம் சேர்ந்துருக்குதோ அந்த காரகத்துவம் நொறுங்கும், இல்லைன்னா உடையும். இப்போ சனியோட சூரியன் சேர்ந்திருந்தால் அப்பாவின் காரகத்துவம் உடைக்கப்படுகிறது. சனியோட சந்திரன் சேர்ந்திருந்தால் மனசு உடைஞ்சிட்டேன் சார்னு சொல்கிறது. சனியோட செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா பல் உடஞ்சிருச்சு சார்னு சொல்கிறது, இல்லை பல்லுக்கு ஏதாவது வைத்தியம் பார்த்த சார்னு சொல்கிறது. இப்படி ஒரு உடைக்கப்படுவது, நொறுக்கப்படுவது சனியினுடைய கண்ட்ரோல், ஆளுமை. அப்போ சனி சம்பந்தப்பட்ட எல்லோருமே ஒரு நீதி தேவராக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். கரெக்டாக இவங்க 1000 தப்பு பண்ணிட்டு சனியோட ஆதிக்கம் இருக்கிறவங்க, மற்றவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா குற்றம் சொல்கிறதுலையும் குறை சொல்கிறதுலையும் அவங்கள காயப்படுத்துறதுலையும், ஏன் இப்படி தப்பு பண்ணின்னு 50 பேர்த்துக்கு முன்னாடி கேட்பாங்க. நீ எல்லாம் கரெக்டாக வேலை செய்ய மாட்டேன்னு 100 பேர்த்துக்கு முன்னாடி பேசுவாங்க. ஒரு வேலையை இவங்க ஒரு விஷயத்தை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆனால் சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. அதான் இவங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ். மற்றவங்ககிட்ட அவசரம் இருக்கும், அப்படியே தடாலடியே போட்டு போயிடுவாங்க. இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தால் பொறுமையாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். சனி அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது திருநள்ளாற்றீஸ்வரர். ஸோ அங்கே போய் அவரை மானசீகமாக ஒரு சனிக்கிழமை வழிபட்டு வர நன்மை. அதே போக குச்சனூர் சனீஸ்வர பகவான், அதே போக திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான், இப்படி நிறைய இடத்துல இருந்தால் கூட இந்த 3 ஸ்தலங்களும் ரொம்ப போற்றப்படுகின்ற முக்கியமான ஸ்தலங்களாக கருதப்படுகிறது. நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி சிக்னாப்பூர் அப்படின்னே இருக்குது. இந்த சீரடி போகிறவங்களாம் அங்கே போயிட்டு வருவாங்க. அந்த ஆலய வழிபாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க இந்த நட்சத்திரத்தில் இருந்தவங்க மேக்சிமம் நேர்மையாக இருங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. ஏன்னா செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கவே சனி கோச்சாரத்தில் வருகிறார் அப்படின்னு நான் நிறைய முறை பேசியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் நேர்மையாகவும் அமைதியாகவும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் உங்களுக்கு சகல சம்பத்துகளையும் வாரி கொடுப்பார். ஏன்னா சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பிறக்கும்போதே சனியோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் சில கசப்புகளும் கஷ்டங்களும் போராட்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு தான் இவங்க வெளியே வந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மனக்குமுறல்கள், ஏற்கனவே கசப்புகளையும் வாழ்க்கை கஷ்டங்களையும் பார்த்தவர்கள் என்று இவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். உங்கள் உள்ளிருளே இருக்கின்ற காலபைரவரோ அல்லது காவல் தெய்வ வழிபாடு, கருப்பன், முனி, பாண்டி, இந்த மாதிரியான காவல் தேவதை வழிபாடு, தெய்வ வழிபாடுகளும் நீங்கள் செய்து வர உங்கள் வாழ்க்கையில் இன்னல்கள் தீர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.